ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 4 லெசன்ஸோட ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம 5th லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்க்கலாங்களா? ஓகே, நமக்கு 5th லெசனை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போட்டிக்கு போட்டி அப்படின்ற லெசன் தான் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். இது என்னென்னு பாருங்கள். கோனா என்னது? கொக்கு. சொல்லலாமா? இது கொய்யா பழம். அடுத்து தொப்பி தொட்டில். பொறி பொம்மை. இங்கே மொட்டு மொச்சை. சரிங்களா? மொச்சைக்காய் நம்ம சாப்பிடுவோம்ல, அதுதான். இப்போ பாருங்கள், இந்த எழுத்துக்களை பாருங்கள். ஞோ சோ ஞோ டோ நோ நோ யோ ரோ லோ வோ லோ லோ ரோ நோ. சரிங்களா? அடுத்து பாருங்க. கோ முதல் நோ வரை எழுத்துக்களை இணைப்பேன். இணைக்கலாங்களா? கோங்கோச்சோ. என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுறீங்களா? பாருங்க. கோ இங்கே இருக்கா? கோ ngோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ லோ லோ ரோ நோ. சரிங்களா? அடுத்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு. இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இணைத்து சொல்லலாமா? இக்கு கூட்டல் ஓ கோ, இங்கு கூட்டல் ஓ ngோ, இச்சு கூட்டல் ஓ சோ, இஞ்சு கூட்டல் ஓ ஞோ, இட்டு கூட்டல் ஓ டோ, இன்னு கூட்டல் ஓ நோ, இத்து கூட்டல் ஓ தோ, இந்து கூட்டல் ஓ நோ, இப்பு கூட்டல் ஓ போ, இம்மு கூட்டல் ஓ மோ, ஈ கூட்டல் ஓ யோ, இரு கூட்டல் ஓ ரோ, இல்லு கூட்டல் ஓ லோ, இவ்வு கூட்டல் ஓ போ, இள்ளு கூட்டல் ஓ லோ. அடுத்து பாருங்க. இல்லு கூட்டல் ஓ லோ, இற்று கூட்டல் ஓ ரோ, இன்னு கூட்டல் ஓ நோ. சரிங்களா? இதில் விடுபட்ட எழுத்துக்கள்லாம் எழுதிருங்க. அடுத்து பாருங்க. படத்திற்குரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன், எழுதுவேன். இது என்ன படம்? தொடர்வண்டி. தொடர்வண்டிக்கோடைய முதல் எழுத்து தோ. சரிங்களா? இது கொய்யா பழம். அதோட முதல் எழுத்து கோ. இது பொறி உருண்டை. நமக்கெல்லாம் பிடிக்கும் தானே பொறி உருண்டை. அதோட முதல் எழுத்து போ. இது என்னது பாருங்க? மொட்டு, ரோஜா மொட்டு. அதோட முதல் எழுத்து மோ. இது சொட்டு, நீர்த்துளியில் சொட்டு சொட்டா ஒழுகுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த சொட்டு. அதோட முதல் எழுத்து சோ. சரிங்களா? அடுத்து பாருங்க. எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவேன். கண்டுபிடிக்கலாமா? என்னென்ன இருக்கு? நோ, இங்கே பெருநோ, டோ, 3 சொல்லி நோ, ரோ, இங்கே இருக்கு பாருங்க நோ, அடுத்து லோ, யோ, ரோ. இந்த மாதிரி இருக்கா? இதில் நம்ம இங்கே எழுதலாமா? நோ நோ டோ லோ ரோ நோ ரோ யோ லோ. சரிங்களா? அடுத்து பாருங்க. படித்து பார்ப்போம். படித்து பார்க்கலாமா? இது என்னது? நொய், பொய். இதெல்லாம் ஒத்த ஓசையுடைய சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லும் போது ரெண்டுமே ஒரே சவுண்டில் வருதுல, அதுதான் ஒத்த ஓசையுடைய சொற்கள். கொடு தொடு. இங்கே கொடி நொடி பொடி. இது பாருங்க. மொட்டு பொட்டு சொட்டு. அடுத்து பாருங்க. எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். இந்த சொற்களை படிக்கலாமா? கொடி, சொட்டு, தொலைபேசி, பொறி, மொட்டு, வானொலி. சரிங்களா? அடுத்து பாருங்க. படத்திற்குரிய எழுத்துக்களை இணைப்பேன், எழுதுவேன். இது என்னது பாருங்க? கொடி தானே. இப்போ கோ இங்கே இருக்கு, டி, அப்போ கொடி. அடுத்து இது தொலைபேசி, தோ லை பே சி, தொலைபேசி. இது பொறி, ரி பொறி. அடுத்து பாருங்க. மொட்டு, மோ இட்டு, மொட்டு. இது சொட்டு, சோ இட்டு, சொட்டு. இது வானொலி, வா நோ லி, வானொலி. சரிங்களா? அடுத்து பாருங்க. பாடல் வரிகளை தொடர்ந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் எழுதலாமா? பாடலாமா? ஃபர்ஸ்ட்டு. வேண்டாம் வேண்டாம் பொங்கல் வேண்டாம், வேண்டும் வேண்டும் கொய்யா வேண்டும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வேண்டாம், இந்த கிளி சொல்லுது. பொங்கல் வேண்டாம், கொய்யா வேண்டும். அதே மாதிரி இந்த சிறுமி பாடுற மாதிரி பாடலாமா? வேண்டாம் வேண்டாம்
பொறி வேண்டாம், வேண்டும் வேண்டும் இது என்னது தொப்பி, தொப்பி வேண்டும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், வேண்டாம் வேண்டாம் வானொலி வேண்டாம், வேண்டும் வேண்டும் பொம்மை வேண்டும். சரிங்களா? அடுத்து பாருங்க, நாங்களே படிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படிக்கலாமா? மொட்டை மாடிக்கு சென்றேன், தொட்டி செடியை பார்த்தேன், மொட்டு ஒன்றை கண்டேன், பனித்துளி சொட்ட கண்டேன், தொட்டு தொட்டு பார்த்தேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, படிப்போம் நிரப்புவோம். இப்போ இதை ஒருமை இருக்கக்கூடிய சொற்களை பன்மையாக நிரப்பணும். இப்போ ஒருமைனா ஒரு பொருள் குறித்தா அது ஒருமைன்னு சொல்லுவோம். பல பொருட்கள் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது பன்மைன்னு சொல்லுவோம். நிரப்பலாமா? இப்போ மிட்டாய் அது ஒருமையில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நிறையா மிட்டாய் இருக்குது, அப்போ எப்படி எழுதலாம்? மிட்டாய்கள். அதே மாதிரி பந்து, ஒரு பந்து, இங்கே பல பந்துகள் இருக்குது, அப்போ பந்துகள். இது கொக்கு, கொக்குகள். இங்கே காகம், காகங்கள். மரம், மரங்கள். பட்டம், பட்டங்கள். தெரு, தெருக்கள். பூ, பூக்கள். பசு, பசுக்கள். சரிங்களா? கல், கற்கள். புல், புற்கள். வில், விற்கள். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? படிப்போம் எழுதுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த வார்த்தைகளை பாருங்கள். கொய்யா, பொரியல், நிலவொளி. தொட்டில், நொடிமுள், பூங்கொத்து. அடுத்து பட்டொளி, எதிரொலி, தமிழ் மொழி. இது பொன்வண்டு, சொட்டு மருந்து, தொடர்வண்டி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாங்களே படிப்போம் விடையளிப்போம். இங்கே சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதை படித்துட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். பாருங்கள், மும்தாஜ் செய்த பொருள் எது அப்படின்னா பந்து. அடுத்தது இதுவும் நாங்களே படிப்போம் விடையளிப்போம். இதை படிச்சுட்டு வண்ணத்தாளை எடுப்பேன். வண்ணத்தாளை எடுத்து ஒவ்வொன்றா செஞ்சுருக்காங்க. என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் பேப்பர். வண்ணத்தாள்னா வேற ஒன்றும் இல்லை, கலர் பேப்பரை வச்சு நம்ம என்னென்னலாம் செய்யலாம்? பட்டம் செய்யலாம், தோரணம் செய்யலாம், கப்பல் செய்து விளையாடலாம். அடுத்து அதிலேயே இந்த மாதிரி பூக்கள் செய்யலாம், அப்புறம் கடிகாரம் செய்யலாம். அந்த மாதிரி அதிலே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? வண்ணத்து பூச்சி அப்படின்ட்டு. அடுத்து வண்ணத்தாளில் செய்ய முடிந்தவை பல பொருட்கள். காற்று நன்கு வீசுகிறது, அதற்கேற்ப வண்ணத்தாளில் என்ன செய்யலாம்? பட்டம் செய்யலாம்ல, அதுதான். அடுத்து பாருங்க, படித்து பார்ப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? துணிந்தவர் வெற்றி கொள்வர். இதை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். டி எழுத்தில் முடியும் சொல் பெட்டி. டி எழுத்தில் முடியும் சொல் பெட்டி. தூ எழுத்தில் முடியும் சொல் முடியாது. தூள முடியுதா? அடுத்து போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? கவியரசி. அடுத்து பாருங்க, மாணவர்கள் பெட்டியை தூக்க முடியாது என நினைத்ததற்கு காரணம் என்ன? பெட்டி மிக பெரியதாக இருந்தது. சரிங்களா? அடுத்து பாருங்க, படிப்போம் உரிய குறியீட்டை நிரப்பி சொல்லாக்குவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதில் நெடி, நொடி, பெய், பொய், செல், சொல், நெய், நொய், பெரு, பொறு, தென்னை, தொன்னை எல்லாமே குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது என்னது? பொறி. இது பெட்டி தானே, பெட்டிக்கு இங்கே ஒற்றை கொம்பு வரணும். இது செடி, செடிக்கு இங்கே முன்னாடி ஒற்றை கொம்பு இங்கே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது சொட்டு, அப்போ இங்கே முன்னாடி ஒற்றை கொம்பும் சாக்கு பின்னாடி துணை எழுத்தும் வரணும். இது நெல், இப்போ நெல்லுக்கு நாக்கு முன்னாடி ஒற்றை கொம்பு. அடுத்து பாருங்கள், கொய்யா, அதுக்கு முன்னாடி ஒற்றை கொம்பும் காக்கு முன்னாடி அதுக்கடுத்து துணை எழுத்தும் வர வேண்டும். அடுத்து பாருங்கள், இது வெல்லம், இதற்கு முன்னாடி ஒற்றை கொம்பு. இங்கே மொட்டு, மாக்கு முன்னாடி ஒற்றை கொம்பும் அதுக்கடுத்து ஒரு துணை எழுத்தும் வர வேண்டும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாங்களே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்ன உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத. இங்கே ஒரு கரடி பொம்மையும் முயல் குட்டியும் இருக்குது. என்ன பேசியிருக்காங்க? கரடி பொம்மை ரொம்ப ஜாலியாக லலலான்னு சொல்லி வருது. அப்போ முயல் குட்டி கேட்குது, மகிழ்ச்சியாக இருக்கிறாயே, பலூன்கள் அழகாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லுது. உடனே கரடி பொம்மை, என்னிடம் நிறைய உள்ளன, இதா உனக்கு அப்படின்னு கொடுக்குது. உடனே நன்றி, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முயல் குட்டி வாங்கிக்கிடுச்சு. அடுத்து முயல் குட்டி ரொம்ப ஹாப்பியாக வருது. அதை வந்து முதலை ஒன்று பார்க்குது. அப்போ முதலை கேட்குது, இந்த முயல் குட்டி வந்து முதலையிட்ட ஒன்று கொடுக்குது, ஒரு பலூனை. இப்போ முதலை என்ன சொல்லுது? நன்றி, அழகாக உள்ளது அப்படின்னு சொல்லிடுது. உடனே முதலையிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 பலூன்களையும் யார்கிட்ட கொடுக்குது? ஒன்று அணில்கிட்ட கொடுக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய பலூன்களை ஷேர் பண்ணி விளையாடுறாங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒவ்வொன்றும் பேசிக்கிறாங்க. எனக்கு என்னென்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் உண்டான வண்ணத்தை இங்கே எழுதலாம். எனக்கு ஊதா நிறம். இங்கே அணில் என்ன சொல்லுது? எனக்கு நீல வண்ணம். இங்கே குரங்கு மஞ்சள் வண்ணம் எனக்கு. யானை என்ன சொல்லுது? மஞ்சள் வண்ணம். இங்கே புலி இளஞ்சிவப்பு எனக்குன்னு சொல்லுதான். அடுத்து இங்கே முதலை பச்சை நிறம் சொல்லுதான். இங்கே எலிக்குட்டி எனக்கு சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்லுதா. இந்த மாதிரி முயல் குட்டி எனக்கு ஆரஞ்சு வண்ணம் அப்படின்னு ஒவ்வொன்றும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய
வண்ணமயமான பலூன்களை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், படிப்பேன் விடையளிப்பேன். இதில் எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்களா? சிறிய அப்படின்னா பெரிய, தோல்வி அப்படின்னா வெற்றி. இதில் பொருள் எழுதுக. இயலவில்லை என்ற சொல்லின் பொருள் என்னென்னா முடியவில்லை. அடுத்து நீங்கள் செய்யும் செயலுக்கு டிக் செய்க. என்னென்ன செயல்லாம் செய்கிறீங்க? எனக்கு பிடித்த போட்டிகளில் கலந்து கொள்வேன். கலந்து கொள்வீங்க தானே? சரி. அடுத்து போட்டியில் தோல்வி அடைந்தால் வருத்தம் அடைய மாட்டேன். உண்மைதானே? அடுத்த போட்டியில் நம்ம வின் பண்ணிக்கிறலாம். அடுத்து எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள மாட்டேன். இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏதாவது போட்டி வச்சாங்கன்னா நம்ம கலந்துக்கணும். அடுத்து எளிய போட்டிகளில் மட்டும் கலந்து கொள்வேன். அதுவும் தவறு. நம்மளால முடிந்த எல்லா போட்டிகளிலும் கலந்து கொள்ளணும். அடுத்து பாருங்கள், படித்தல் படிக்கட்டு. இதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் படிச்சுட்டு 1 நிமிடத்தில் நீங்கள் எத்தனை வார்த்தைகள் படித்தீங்களோ அதை இங்கே கவுண்டிங் நோட் பண்ணணும். அடுத்து சிந்திப்போம் விடையளிப்போம். இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதை படித்துட்டு இங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை எழுதணும். அருண் எடுத்த பொருள் எது அப்படின்னா கதை புத்தகம். சரிங்களா? அடுத்து விடை தேடவா விளையாடவா என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எழுத்தை நிரப்பி 2 சொல்லே எழுதுக. இங்கே பாருங்கள், இங்கே விடுபட்டு இருக்குது, அங்கே ஒரு எழுத்து போட்டால் 2 சொல் உருவாயிடும். பாருங்கள், இது என்ன எழுதலாம்? சோ இட்டு சொட்டு, இங்கே மோ இட்டு மொட்டு. அது மாதிரி தேயின் 2 சொல்லின்னு போட்டால் தென்னை, இங்கே தொன்னை ஆகிடும். இங்கே கா போட்டோம் அப்படின்னா மேகம் காகம். இங்கே இட்டு போட்டோம் அப்படின்னா பெட்டி போட்டி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஒரே எழுத்தை வச்சு இந்த கட்டங்களில் நிரப்பணும். வாகனத்தின் பெயர் கப்பல். இல்லு மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் இல்லு தான் போடணும். கொண்டாடும் விழா அப்படின்னா பொங்கல். உணவுப் பொருள் அப்படின்னா பொரியல். குழந்தை தூங்குவது தொட்டில். எழுத்துக்கள் சேர்ந்தது சொல். வயலில் விளைவது நெல். இப்போ ஒரு எழுத்தை வச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், ஒரே வண்ண கட்டங்களுக்கு ஒரே எழுத்தை நிரப்புக. இங்கே ஒரே வண்ண கட்டங்களுக்கு ஒரே எழுத்தை நிரப்பலாமா? என்ன கொடுக்கலாம்? இங்கே ப்ரௌன் கலருக்கு இன்னு 3 சொல்லி இங்கேயும் கொடுத்தோம்னா அருண் இங்கே ஆகிடும். இங்கே தண்ணி. இது செடி வாடி இருப்பதை பார். இரு. இந்த ப்ளூ கலருக்கு இங்கேயும் இரு கொடுக்கலாம். அதுக்கடுத்து இத்து, இந்த பச்சை வனத்துக்கு இங்கேயும் இத்து கொடுக்கலாம். இங்கே ஆரஞ்சு வனத்துக்கு 2 சுழியின், இங்கேயும் 2 சுழியின் கொடுத்தோம் அப்படின்னா அதோட வாக்கியமாக மாறிடும். பாருங்கள், அருண் செடி வாடி இருப்பதை பார்த்தான். அடுத்து தண்ணீர் ஊற்ற நினைத்தான். சரிங்களா? அது மாதிரி ஒரே தொடரை கொண்டு நிரப்புக. எப்படி எழுதலாம்? வண்ணத்தாளை எடுப்பேன் அப்படின்னு ஒரே தொடரை வச்சுட்டு நம்ம எப்படிலாம் எழுதலாம் பாருங்கள். வண்ணத்தாளை எடுப்பேன், பட்டம் செய்து விடுவேன். வண்ணத்தாளை எடுப்பேன், கப்பல் செய்து விடுவேன். வண்ணத்தாளை எடுப்பேன், பூக்கள் செய்து வைப்பேன். வண்ணத்தாளை எடுப்பேன், கடிகாரம் செய்து காட்டுவேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? உலா போவோம் விடையளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மீனாவின் வீடு இது. அங்கேருந்து மீனா இவங்க வீட்டிலேருந்து நம்ம பள்ளிக்கு வரணும்னா எந்தெந்த பக்கம்லாம் கடந்து வரணும்? இங்கே பாருங்கள், மீனாவின் வீட்டிலிருந்து பள்ளி செல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வழியில் பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலான்னா, மீனா வீடு இங்கே இருக்கா? இங்கேருந்து நம்ம வரோம் அப்படின்னா இதென்ன? இது பூங்காவை பார்ப்போமா? அடுத்து என்ன பார்க்கலாம்? பழக்கடை இருக்கா? பழக்கடையை பார்க்கலாம். அடுத்து பேருந்து நிலையம். இங்கே பாருங்க, பேருந்து நிலையம் கடந்து நம்ம எங்கே வரணும்? பள்ளிக்கு வர முடியும். இங்கே இருக்குது பாருங்கள், பேருந்து நிலையம். இதை கடந்து தான் நம்ம எங்கே வரணும்? பள்ளிக்கு வர முடியும். அடுத்து பாருங்கள், சமையலறையில் உள்ள பொருட்கள் 2இன் பெயர்களை எழுதுக. என்னென்ன இருக்குன்னா காய்கறிகள், அடுப்பு. அடுத்து பாருங்கள், சிட்டு உன் நண்பர் யார்? அவரை ஏன் பிடிக்கும்? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை ஏன் பிடிக்கும் நீங்கள் எழுதணும். இங்கே பாருங்கள், எனக்கு மிகவும் பிடித்த நண்பர் பூங்குழலி. அவள் என்னிடம் சேர்ந்து விளையாடுவாள். என்னை விட்டு விட்டு பள்ளி செல்ல மாட்டாள். அனைவரிடமும் நன்றாக பழகுவாள். மரியாதையாக பேசுவாள். பிறருக்கு உதவிகளை செய்வாள். நாங்கள் இருவரும் பகிர்ந்து உண்போம். வீட்டு பாடங்களை ஒன்றாக செய்வோம். மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களை பற்றி நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். ஓகேங்களா? அடுத்து நானே செய்வேன்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள், படத்துடன் தொடர்புடைய சொற்களை வட்டமிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த படம் என்னது? கொடி தானே. இதோட தொடர்புடைய சொல் இலை, தண்டு, காய். அடுத்து ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புக. இப்போ இங்கே என்னன்னா கோ போட்டோம்னா இது மரங்கொத்தி. இங்கேயும் கோ போட்டோம்னா பூங்கொத்து. அடுத்து பாருங்கள், படத்திற்கு உரிய தொடர் எது? டிக் செய்க. இது என்ன செய்யுது? மான் ஓடுகிறது. இங்கே கிளிகள், நிறைய கிளி இருக்கா? அப்போ கிளிகள் பறக்கின்றன. அடுத்து பாருங்கள், தொடர்களின் இறுதி சொற்களை இணைத்து புதிய தொடரை எழுதுக. பாருங்கள், மின்னும் பொன்வண்டு. இறுதி சொற்கள் மின்னும் பொன்வண்டு பறந்தது. இதை ஒரு தொடர் ஆக்கிடலாம். மின்னும் பொன்வண்டு பறந்தது. அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து விடையளிக்க. இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு
விடை எழுக்கணும். கண்ணனின் தம்பி எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படின்னா எந்த வகுப்பு? முதல் வகுப்பு. சரியா தவறா அப்படின்னு குறியீடுகன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. மழை பெய்யும் போது மரத்தடியில் நிற்கக்கூடாது, இது சரி. அப்புறம் கண்ணனும் தம்பியும் காலையில் வீட்டிற்கு சென்றனர், இது தவறு. சரிங்களா? இதோட இந்த லெசனோட ஒர்க் புக் எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த ஒரு லெசனில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த லெசனோட ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ குட்டீஸ்.